Acer Aspire 7ல 2 வெர்ஷன் இருக்குது, AMD வெர்ஷன், இன்டெல் வெர்ஷன். இந்த AMD வெர்ஷன்லேயே 2 வேரியன்ட்ஸ் இருக்குது, 16GB 8GB. இந்த 16GB வேரியன்ட் தான் இங்கே இருக்குது. ஸோ இந்த 16GB வெர்ஷன் வந்து அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ கிடைக்காது, இது ஏசரோட அஃபிஷியல் ஸ்டோரில் மட்டும் தான் கிடைக்கும். Acer Aspire 7ஓட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இதோட ப்ராசஸர். 1 வீக் முன்னாடி வரையும் இதில் வந்து 3rd ஜென்ரேஷன் ப்ராசஸர் 3550H யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ ரீசென்ட்லி அதை மாற்றிட்டு 5500U யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 5500U ரொம்ப பவர் எஃபிஷியன்ட். ஸோ இதனால் 2 அட்வான்டேஜ். ஒன்று வந்து பேட்டரி பேக்கப் அதிகமாக இருக்கும், ஹீட்டும் கம்மியாக ப்ரொடியூஸ் ஆகும். ஈவன் பேட்டரி பேக்கப் வந்து 10 hours இருக்கும் அப்படின்ட்டு கிளைம் பண்ணியிருக்காங்க. 3550H குவாட் கோர் ப்ராசஸர், 5500U வந்து ஹெக்ஸா கோர் ப்ராசஸர். ஸோ மல்டி டாஸ்கிங்லாம் இது பெட்டராக இருக்கும். ப்ராசஸர்ஸ்லாம் Zen 3 ஆர்கிடெக்சர், ஆனால் இது மட்டும் இன்னும் Zen 2 ஆர்கிடெக்சரில் தான் இருக்குது. மற்ற ஸ்பெக்ஸ்னு பார்த்தா இதில் 512GB SSD இருக்குது, கிராஃபிக்ஸ் 4GB Nvidia GTX 1650 இருக்குது, சில வேரியன்ஸில் 1650 Ti இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தா 59K. பட் இந்த ஃபீச்சர்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சீப். இது இப்போ எதுலையோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கணும். எதில் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்கன்னா இதோட ஸ்பீக்கர்ஸ்லேயும் கீபோர்ட்லேயும். டீசெண்டான பில் குவாலிட்டி, ஆனால் இதோட கீபோர்ட்ஸ் ரொம்பவே கன்ஜஸ்டடாக இருக்குது, யூஸ் பண்ணுறது கம்ஃபர்டபுளாகவே இல்லை, ஆல்சோ ஸ்ட்ராங்காகவும் இல்லை. ஸோ கொஞ்சம் தட்டினா உடஞ்சிரும் போல இருக்குது. நம்பேடை ரிமூவ் பண்ணிட்டு கீபோர்டு கொஞ்சம் பெருசாக வச்சுருக்கலாம். இதோட ஸ்பீக்கர்ஸ் அதை விட ஃபஸ்ட்டு வால்யூம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ஏதோ பேசிக்காக யூடியூப் வீடியோனால் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி அதை கேட்கலாம். இதோட ஈக்குவலண்ட் லேப் வேறு பார்த்தா இது ஐடியாபேட் கேமிங் 3 இருக்குது லெனோவாலேருந்து. அதில் வந்து 4600H ப்ராசஸர் வரும். அது ஈவன் பெட்டர் கீபோர்டு, இன்னும் கொஞ்சம் பல்கியாக இருக்கும். ஆனால் பவர் எஃபிஷியன்சி வைஸ் இது பீட் பண்ணிடும்னு நினைக்கிறேன். ஏசர் இதை மார்க்கெட் பண்ணும்போதே ஒரு ஒர்க் அண்ட் ப்ளே, ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ஃபன், ஒரு கேஷுவல் கேமர்ஸ்குள்ள லேப் அப்படின்ற மாதிரி தான் மார்க்கெட் பண்ணுறாங்க. இந்த ஸ்பெக்ஸ்லாம் பார்த்தாலும் அப்படி தான் தெரியுது. சப்போஸ் நீங்கள் அந்த கேட்டகரியில் வரவங்களா இருந்தால் இது ஒரு நல்ல சாய்ஸ்.